ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான பாயசம். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குற ஒரு பாயசம்ங்க. இந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். அதுவும் வெல்லம் போட்டு செஞ்சுருக்கோம். சர்க்கரை யூஸ் பண்ணாமல் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பாயசம் வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்குற ஒரு பாயசம். அதே மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. சட்னி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் எடுத்துருக்கோம். அப்புறமா ஒரு தேங்காய், நல்லா முழு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. நம்ம பார்த்து அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா நல்லா மையாக அரைச்சிட்டு அப்புறமா இதில் என்ன பண்ணோன்னா, நம்ம வடிகட்டிட்டு பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிடணும். நம்ம தண்ணி சேர்த்தது கரெக்டாக தான் இருக்குது. திக்காக இருக்கணும் தேங்காய் பால். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பால் ரொம்ப திக்காக இருக்காது. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி, 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நம்ம நல்லா அந்த இதெல்லாம் பாலெல்லாம் ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், திக்கான தேங்காய் பால் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நெய் ரொம்ப நிறைய எல்லாம் தேவையில்லை. நம்ம இதில் முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுட்டு நல்லா இது பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போது இது தனியாக எடுத்து வச்சுட்டு 1 கப்பு பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் கலர் மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த ஸ்டேஜில் இதில் நான் ஜவ்வரிசி ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி ஊற வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த ஜவ்வரிசி இதில் நான் சேர்த்து விடுறேன். நம்ம ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சோன்னா நம்ம பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும். நீங்கள் வேணும்னா குக்கரில் இந்த மாதிரி போட்டிங்கல்ல, இப்படியே நம்ம குக்கர் மூடி போடாமல் அப்படியே கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் மட்டும்தான் இது நான் வேக வச்சுருக்கேன். ஆனால் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் குக்கரை மூடி போடணும். இந்த மாதிரி கொதிச்சிரு. இப்போ நான் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம இந்த பருப்பு ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு செஞ்சிடலாம். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோமோ அதே கப்பில் 2 கப்பு வரைக்கும் நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். வெல்லம் நல்லா பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் 1 கப் இருக்கும், அதனால் இதில் 1 கப் தண்ணி சேர்த்தா போதும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும், ரொம்ப பாகு வரணும்னு தேவையில்லை. இந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம ஜவ்வரிசியும் அப்புறமா பாசிப்பருப்பும் பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி அங்கங்கே தெரியுது. அதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. நம்ம போட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, வெள்ளைப்பாகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு இந்த வெள்ளைப்பாகு இதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மண் தூசி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு பாயசத்தில் வராமல் வர்றதுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். அந்த வெள்ளைப்பாகு நல்லா இதில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் இப்படியே சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். ஆனால் நம்ம தேங்காய் பால் போட்டு இன்னும் இதை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் செம்மையாக டேஸ்டியாக பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஜவ்வரிசி பாயசம் இப்படியே சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். இது ஒரு வெரைட்டியாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்பப்போ. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இந்த வெள்ளைப்பாகு போட்டதுக்கப்புறம் நல்லா இது ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த தேங்காய் பால் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எல்லாம் நம்ம போட்ட தேங்காய் பால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது என்ஜாய் பண்ண வேண்டியதான். இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு
இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாயசம். இப்போ வருஷப்பருப்பு வேறு வரப்போகுது, அதுக்கும் நீங்கள் இந்த பாயசம் செய்யலாம். நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்ம வந்து இது சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம முந்திரி திராட்சை அதெல்லாம் இது மேலே அப்படியே தூவிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.